ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்ட் போனியோட 7th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வைஃபா அடி தாங்க முடியாம அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் என்ன விட்டுடுன்னு கெஞ்சி இருந்தா அத்தோட தான் முடிஞ்சது. அந்த ஆள் உடனே நம்ம வைஃபாவை தூக்கி அப்படி வா வழிக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வரைய நான் உன்னை வேற எங்கேயும் விட மாட்டேன். இன்னைக்கு உன ஒயின் ரூம் இருக்குல்ல அதுல அடைச்சு வைக்கிறேன், நாளைக்கு காலை நமக்கு கல்யாணம், மேக்கப் போட்டு இந்த காயத்தெல்லாம் மறைச்சிட்டு புரியுதா அப்படின்னு அவள் தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு சின்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சிடுறான். ரொம்ப வலி தாங்க முடியாம வைஃபா என்ன பண்றதுன்னு தெரியாம வயித்தை புடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்குறா. இங்க அடுத்த நாள் காலைல ஆகுது. வைஃபா எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஆளோட ஒய்ஃப் உள்ள வரா. இப்பதான் வைஃபாக்கு புரியுது, நீ நேத்து என்ன துரத்த பாக்கல, எனக்கு காப்பாத்த பாத்திருக்க கரெக்டா அப்படின்னு கேட்க, நீ அவன் எவ்வளவு பெரிய மிருகம்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்றா. அவ உச்சம் தலையில பார்த்தா அப்படியே ரத்த கட்டு இருக்கு. வைஃபா உடனே இதுதான் உன் தலையில நேத்து இருந்ததா அப்படின்னு தொடுற மாதிரி போயிட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்றா, இப்போ நீ வேற நேத்து உன காப்பாத்த நான் ட்ரை பண்ணிட்டதால நேத்து நைட்டு ஃபுல்லா என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தினா அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு லைட்டா கோட்டை விலக்கி காட்டிக்க அப்படியே உடம்பு ஃபுல்லா அடிச்சு காயமா இருக்கு. வைஃபா பாக்குறா, என்னால உனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, சாரி நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு புரியுது, உனக்கும் வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ண, நீ ஒன்னும் அவனோட முதல் இந்த மாதிரி ஆள் அடிமை கிடையாது, அதே மாதிரி நீ கடைசியாவும் இருக்க போறது இல்ல, அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உன்னை என்ன தெரியுமா பண்ணுவான், நல்லா அனுபவிச்சுட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போய் உன்னை வித்துருவான், சான்ஸ் இருக்கும் போதே நீ எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம், ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, என் கூட வந்துரு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வைஃபா சொல்றா. நீ எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாம இங்க இருக்க, ஆனா நான் அப்படி கிடையாது, முறைப்படி நான் அவனுக்கு பொண்டாட்டி, ஒருவேளை ஓடி போனா கூட என்னை கொண்டு எங்க விட்டுருவாங்க யார் பார்த்தாலும், என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு, உன்னை காப்பாத்தலாம் நினைச்சேன், ஆனா என்னால உன்னை கூட காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்ல, இல்ல நான் மாட்டேன் இங்க இருந்து ஓடி போக போறேன் அப்படின்னு வைஃபா சொல்றா. இதுக்கும் மேல நால ஓட முடியாது, இதை எடுத்துக்கோ ட்ரெஸ் போடு அப்படின்னு அந்த பொண்டாட்டி பக்கத்துல வர, வைஃபா கையில ஒரு கம்பு எடுத்துட்டு, நீ என் பக்கத்துல வந்தா உன்னை விட மாட்டேன், இங்க இருந்து தள்ளி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறா. அங்க போய் காம்பவுண்ட் ஏறி குதிக்கலான்னு 2 ட்ரம்ம ஒன்னா போட்டு மேல ஏறா. வைஃபா கீழே விழுந்துடுறா. மறுபடியும் இன்னும் 2 ட்ரம்ம போட்டு அவ மேல ஏற ஆரம்பிக்க அந்த ஒய்ஃப் அங்க வந்துடுறா. நான் ட்ரம்ம புடிச்சுக்கிறேன், நீ சீக்கிரமா ஏறு, என்னால வர முடியாட்டியும் ஒரு பொண்ணாவது தப்பிச்சு போட்டும் ஏறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீயும் என் கூட வா அப்படின்னு வைஃபா கூப்பிடுறா. என்னால வர முடியாது, நீ ப்ளீஸ் ஏறிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புடிச்சிட்டு இருக்கும் போதே என் தோல்ல கால் வச்சு ஏறுன்னு சொல்றா. வைஃபாவும் தோல்ல கால் வச்சு ஏறுறா. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல அந்த புருஷன்காரங்க வந்துடுறான், 2 பேரையும் கீழே தள்ளி போட்டுடுறான். வைஃபாக்கு கீழே விழுந்து கை கால்லாம் பயங்கரமா அடிபட்டுருது. ஏண்டி 2 பொம்பளைங்களும் சேர்ந்து என்ன வேலைடி பாத்துட்டு இருக்கீங்க, இன்னும் நீ கல்யாணத்துல தானே இருக்கணும், இன்னும் உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போறது இப்பதான், வா போலாம் அப்படின்னு அந்த ஆளு கூப்பிட ஆரம்பிக்க, வைஃபா அங்கிருந்து அவன் தலையில ஒரு பாத்திரத்தை தூக்கி அடிச்சுட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. வைஃபா ஓடி வர அவனும் பின்னாடியே ரோடுக்கு ஓடி வந்துடுறான். என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு வைஃபா கத்த ஆரம்பிக்கிறா. இந்த சத்தம் அந்த சிட்டில சுத்திக்கிட்டு இருக்க சாங்கு காதுல விழுது. அவன் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள வைஃபா யார் மேலேயே இடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. கசன் அப்படின்னு கூப்பிடுறா. வைஃபா நீயா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். இந்த சத்தம் அதனால அடங்கிருச்சுங்கிறதால சுத்தி நிக்கிற சாங்குக்கு கேட்கல. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி கத்துற மாதிரி இருந்தது. அந்த பொண்ணு குரல் இங்க வரைய வராதுன்ட்டு நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா அவ வேற ஊர்ல இருக்கா, ஏதாவது ஜாலியா இருப்பான்னு நினைக்கிறேன்னு சாங்கு சொல்ல, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு பாக்குறான். எந்த ஒரு பொண்ணை பத்தியும் நீ இந்த அளவுக்கு பாசமா பேசி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவ சுதந்திரத்தை அடையிறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டாடா, அந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் ஈஸியா பாத்துற முடியாதுன்னு சொல்லிட்டு சாங் அங்க இருந்து கிளம்புறான். ஆனா இங்க பார்த்தா அந்த கசன் இருக்கான்ல, அந்த பையன் வைஃபாவை பார்த்துட்டு, உனக்கு என்ன ஆச்சு வைஃபா, இங்க என்ன பண்ற, யார் இவன் அப்படின்னு கேட்டுட்டு, இந்த கசன் ஒரு பெரிய அதிகாரியா வேற இங்க இருக்காராம், எல்லாரும் இவனை போட்டு அடிச்சு போடலான்னு மக்கள்லாம் வந்துட்டு இருக்க. கசன் பாக்குறான், வேண்டாம் வேண்டாம் நாங்க போய் கோர்ட்ல கேஸ் கொடுத்துக்கிறோம், போலீஸ் இவனை 4 அடி அடிச்சுப்பாங்கன்னு சொல்ல, வைஃபா பாக்குறா ஏற்கனவே நம்ம திருட்டுத்தனமா வந்திருக்கோம், அது வேற பிரச்சனை ஆயிட போகுதுன்னு கசனை பார்த்து, இல்ல கசன் வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம், அவன் போனா போகட்டும்னு சொல்ல, அந்த ஆள் பாக்குறான் ஹோட்டல் ஓனர், விட்டா போதும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். வைஃபா வீட்டுக்கு வந்ததும் கசன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, என்னம்மா இது, முறைப்படி நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க, அப்படி பார்த்தா அவனோட இமேஜ் கிளீனா இருக்கணும், நீ ஏன் இப்படி பேர் ஊரு தெரியாம இங்க ஓடி வரணும் அப்படின்னு சொல்ல, வைஃபா பாக்குறா ஒரு பொண்ணையும் ஒரு ஆம்பளையும் சமமா நீங்க பாக்கலாம் கசன், நீங்க ரொம்ப நல்லவரு, ஆனா எல்லாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நான் கசன் அப்படிங்கறதாலதான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன், எனக்கு மட்டும் ஒரு ஐடி கார்டு கொஞ்சம் கிரியேட் பண்ணி தர முடியுமான்னு கேட்க, அந்த கசன் ரொம்ப நீதி நேர்மை பாக்குறவனா, இல்லமா முடியாது, ராஜா கிட்ட நான் வேலை பாக்குறேன், எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு உண்மையா இருப்பேன், உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுமோ பண்றேன், ஆனா உனக்கு கஷ்டப்பட விட மாட்டேன்னு மட்டும் ப்ராமிஸ் பண்றேன், நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன், நான் அங்க இருந்து கிளம்பி போறான். அவன் திரும்பி வந்து பாக்குறான், வைஃபா காணோம், அந்த இடத்துல ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. லெட்டரை ஓபன் பண்ணி இவன் படிச்சா, சாரி கசின், என்னால உங்களுக்கு இவ்வளவு ஆபத்து வந்துருச்சு, ஏற்கனவே என் அம்மாக்கு என்னால கஷ்டம் வந்துருச்சு, இதுக்கும் மேல உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நான் விட மாட்டேன், எனக்கு கூட வச்சிருந்தா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், சோ நான் எது கிளம்பி போறேன், நல்லபடியா நான் ஒரு நல்ல
நிலைமைக்கு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு நாங்க கான்டாக்ட் பண்றேன், அதுவரையும் நீங்க ஹாப்பியா இருங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்கா அங்கிருந்து, என்ன தேட வேண்டாம் அப்படின்னு. வெய்ஃபா மறுபடியும் அந்த கோவிலுக்கு வந்துடுறா, நல்லா இழுத்து போத்திட்டு அங்க படுத்துடுறா. பாவம் அந்த ஒய்ஃப், அவளுக்கு என்ன ஆச்சோ தெரியல, என்ன காப்பாத்திட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு அடி வாங்கிட்டு இருப்பா அப்படின்னு பார்க்கும் போதே பக்கத்துல இருக்க செடியில லேசா பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இவளு நீ என் கஷ்டத்தை பார்த்துட்டு தானே இருக்க, அதான் என்கரேஜ் பண்றதுக்காக பூவா பூத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறா. அடுத்த நாள் காலையில ஆகுது, ஒரு வண்டி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த வண்டிக்கு மேல தாளெல்லாம் போட்டு ரொம்ப கிராண்டா மியூசிக் எல்லாம் போட்டு ஆளுங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது கல்யாண ஊர்வலம் மாதிரி வந்துட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த வண்டிக்குள்ள இருந்து இறங்குறது வேற யாரும் இல்ல, நம்ம சாங்கு தான். எங்க போனாலும் பயங்கர பில்டப்போட தான் வருவான் போல. இறங்கி ரொம்ப நக்கலாந்துட்டு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்ல அந்த கூட ஊர்வலம் வந்துட்டு இருக்குல்ல, அவங்களும் வேகமா மேல தாளத்தோட நேரா உள்ள போறாங்க. இது இந்த ராஜா இருக்காரே, அவரோட மாஸ்டர் இருக்கிற ஆபீஸா. இந்த இடத்துல தான் நம்ம வெய்ஃபாவோட கசன் இருக்கான்ல, அந்த பையன் வேலை பார்த்துட்டும் இருக்கான். இவரை பார்த்ததுமே சாங்க பார்த்ததுமே, நீங்களா எங்க இடத்துலயுமே வந்துட்டு எந்த இடத்துலயும் உருப்படியா இருக்கிறது இல்ல, ராஜாவையும் தப்பான பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க, இப்போதைக்கு இங்க வந்திருக்கீங்க, எங்க பாஸ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் ராஜாவோட மாஸ்டர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டே சாங்க உள்ள போயிடுறான். எதுக்குடா என்ன பாக்குறதுக்கு வந்திருக்க அப்படின்னு மாஸ்டர் கேட்க ஆரம்பிக்க, ராஜாவோட மாஸ்டர் உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா, ராஜா உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காரு, அதான் உங்களுக்கு இருக்கிறதுலே காஸ்ட்லியான மூலிகை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீங்க சாப்பிட்டா இன்னொரு 50 வருஷத்துக்கு இருப்பீங்க, ராஜா நீங்க இல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல ஆரம்பிக்க, உடனே மாஸ்டர் பாக்குறாரு, இப்பதான் ஏதோ குரங்கு வித்த காட்டுறவன ராஜாட்ட கூட்டு போனியா, ராஜா அவனுக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்கானா, என்ன கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க நீ, ராஜாவை தப்பான பாதைக்கு கூட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சாங்கோட எல்லா திங்ஸையும் வெளியே தூக்கி போட்டுட்டு அவனை வெளியே அனுப்பிடுறாரு. சாங்கு வரான், இவ்ளோ காஸ்ட்லி மூலிகை இத போய் வேணான்னு சொல்லிட்டாங்க, நல்லா வாழ்றதுக்கு இவங்களுக்கு ஆசை இல்ல போல அப்படின்னு சாங்கு அதையும் கூலா எடுத்துட்டு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இங்க வெய்ஃபா பூ பூத்துதுல, அந்த தொட்டியை எடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய கிளப் ஒண்ணு இருக்கு, அங்க வந்துடுறா. இந்த கிளப்ல இந்த செடியை விக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், ரொம்ப ரேர் ஆனது, இதை நீங்க வாங்கிட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்ல அந்த கிளப் நடத்துற மேனேஜர் பொண்ணு இருக்கா, பரவாயில்லையே இவ்ளோ பெரிய பூச்செடியை கொடுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு வாடி போன பூவை என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா கூட நான் முறையா வாங்கிப்பேன், ஆனா கண்டிப்பா இந்த செடியை கொடுத்தீங்கன்னா இது நல்லா இருக்கா இல்லையா நான் பார்த்துட்டே இருக்கணும், நீங்க வேற காசு வந்ததும் திரும்ப வாங்கிப்பேன்னு சொல்றீங்க, அது செத்து போயிருச்சுன்னா நான் தானே உங்களுக்கு கணக்கு சொல்லணும்னு அந்த மேனேஜர் சொல்றா. இல்லங்க அப்படிலாம் இல்ல, நானே கூட அடிக்கடி செடியை வந்து பாத்துக்கிறேன், நான் காசு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி எடுத்துட்டு போயிடுறேன், எனக்கு வந்துட்டு என்ன தெரியுமா வேணும், ஒரு ஐடி கார்டு ஃபேக்கா ரெடி பண்ணணும்னு சொல்ல, இந்த இடத்த பத்தி என்ன நினைச்சீங்கன்னு தெரியல, எங்களால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அந்த மேனேஜர் சொல்றா. இங்க இருக்கிறதுலே பெரிய கிளப் இதுதான், இங்க இருக்கிற திங்ஸ வச்சு இது எவ்வளவு பணக்கார கிளப்ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களால முடியாட்டி இந்த ஊர்ல வேற யாராலையும் முடியாது அப்படின்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லங்க சரிப்பட்டு வராது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த பொண்ணு மறுபடியும் சொல்றா. வெய்ஃபா ஆனா கேட்க மாட்டேங்கிறா. சரி இங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க போய் உட்காருங்க, எங்க பாஸ் கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன்னு சொல்ல, உடனே வெய்ஃபாவும் சரி ஓகேன்னு அங்க இருந்து கிளம்பி போய் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிறா. அந்த ரூம்ல உட்காந்து பார்த்தா ஒரே மாதிரி சுத்தி சிலையா இருக்கு, அதை பாக்கிறதுக்கே வெய்ஃபாக்கு லைட்டா பயமா இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல இருந்து ஏதோ பேச்சு குரல் கேட்க ஆரம்பிக்குது, சிலைக்கு பின்னாடி சைட்ல இருந்து யாரோ பேசுறாங்க போலன்னு வெய்ஃபாக்கு தெரியுது. ஆனா யாருன்னு பார்த்தா நம்ம சாங் இருக்கான்ல, அவனும் அவன் அசிஸ்டன்ட் தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, என்ன செடியை விக்கிறதுக்கு வந்திருக்கியா, செடியெல்லாம் எங்களால வாங்கிக்க முடியாது, உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. வெய்ஃபா பாக்குறா, யாரும் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க போலன்னு ஒரு குரல் சின்ன ஓட்ட வழியா வந்துட்டு இருக்கு. சுட சுட டீ எடுத்து அந்த ஓட்டையில ஊத்தி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடுறா. சாங்கோட அசிஸ்டன்ட்க்கு மூஞ்சே சுட்டு புண்ணு ஆயிடுது. அங்க இருந்து வேகமா சாங்க வெளியே ஓடி வரான். வெய்ஃபா அப்படின்னு கத்திக்கிட்டே. வெய்ஃபா திரும்பி பாக்குறா, சாங் சார் நீங்களா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெய்ஃபா கேட்டுட்டு, உங்களை இந்த இடத்துல பாப்பேன் நினைக்கவே இல்ல, இது உங்க ஹோட்டலா, இவ்வளவு கிராண்டா இருக்கும் போதே நினைச்சேன், ஆனா கவர்மெண்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி கிராண்டா ஹோட்டல்லாம் வைக்க கூடாது, பிசினஸ் நடத்தக்கூடாது, நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அதெல்லாம் சீக்ரெட், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சாங்க சிரிச்சுட்டே சொல்றான். உங்க ரூம்ல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு குரல் பேய் குரல் மாதிரி கேட்டுதேன்னு சொல்ல அங்க இருந்து அசிஸ்டன்ட் வரான். நல்லா சூடா டீயை ஊத்திய மூஞ்ச பதம் பாத்துட்டீங்கன்னு சொல்றான். ஐயோ நீங்களா, தெரியாம ஊத்திட்டேன், எனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு, இந்த செடியை இங்க விக்கிறதுக்காக தான் வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. உள்ள போனா ஒரு டீல் ஒண்ணு எழுதி அதுல கையெழுத்து போட சொல்லி சாங்கு கொடுக்குறான். அதுல இதே மாதிரி 20 பூத்தொட்டி கொடுக்கணும்னு அதுல எழுதி இருக்கு, எழுதி கொடுத்தா உனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஐடி கார்டை வாங்கி தரேன்னு சாங்கு அதுல சொல்லியிருக்கான். எப்படிங்க 20 பூத்தொட்டிலாம் ரொம்ப ரேருங்க, ரொம்ப கஷ்டம், இது எவ்வளவு ரேர்னு உங்களுக்கே தெரியும்ல, என்னால உடனே செய்ய முடியாது, என்னோட சொத்து எதையுமே எங்க மாமியார் வீட்டுல கொடுக்கவே இல்லை, நானே இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், என்னோட மத்த எல்லா பூவுமே உங்க வீட்டோட போயிடுச்சு, என்ன கொலை பண்றது கூட ட்ரை பண்ணாங்க, நீங்க என்ன காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துதான் அங்க இருந்து வந்தீங்க, ஆனா முழுசாவே என்ன காப்பாத்தல, டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சதுமே வந்துட்டீங்க, அப்புறம் நாங்க கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சேன், அதனால ஒரு 10 பாட்டா குறைச்சுக்கலாம்னு வைஃபா பேரும் பேசிட்டு இருக்கா. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா ஏமாலியே பழிய போட்டுட்டு இருக்க, சரி வானா அந்த டீல் கேன்சல் அப்படின்னு சாங்க சொல்லிட்டு, இல்ல நான் கையெழுத்து போடக்கூடாது, ஃபேக் ஐடியில வந்திருக்கதால கை நாட்டு வைக்கிறேன் அப்படின்னு கை நாட்டு வச்சு கொடுத்துடுறா. சாங்க சொல்றான், நாளைக்கு
வந்து இந்த கார்டை வாங்கிக்கோ அப்படின்னு. ஆனா வெய்ஃபா கூடயே வந்துட்டு இருக்கா. இல்லங்க நான் உங்க கூடயே தான் வருவேன், ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. வேகமா சாங்குக்கு ஒயின் எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. உன்னை இங்க பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்கன்னு கவலை இல்லையா அப்படின்னு சாங்கு கேட்க, நான் இந்த ஊருக்கு புதுசு, என்னை பார்த்து யார் என்ன நினைக்க போறா, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல, என்ன தெரியும் நான் உன்னை பத்தி தப்பா நினைப்பேன்னு கவலை இல்லையான்னு கேட்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களா வந்துட்டு அப்படி நான் தப்பா நினைக்க முடியுமா, நீங்க எல்லாம் கண்டிப்பா அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு வெய்ஃபா அவனுக்கு ஐஸ் போடுறா. நல்லா ஐஸ் போடுற இந்த அவன் ஐடி கார்டு வந்துருச்சுன்னு சொல்ல, ஷாஹுவா அப்படிங்கிற பேர் இவளுக்கு பிடிக்கவே இல்லை போல, ஏதோ பழைய பட்டுக்காடு பேர் மாதிரி இருக்கு போல. இந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உன் பேரு அப்படின்னு வேணும்னே சாங்க சொல்றான். சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அந்த பேர்ல கையெழுத்து போட்டுடுறா. இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ வெளியே சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. வெய்ஃபா என்னமோ சத்தம் கேக்குதேன்னு போய் எட்டி பார்த்தா அந்த ஹோட்டல் ஓனர் இருக்கான்ல, அவன் பொண்டாட்டிய தரன்னு இழுத்து வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணை என்னால விற்க முடியல, இன்னைக்கு நான் உன்னை வித்துடுறேன், உன்னை இங்க வித்துட்டு தான் காசு வாங்கிட்டு போறேன்னு அவளை நல்லா தருமடி அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். உடனே சாங்கு கையில இருக்கிற கப் எடுத்து தூக்கி போட அவன் தலையிலே அடிபட்டுருது. வெய்ஃபா வேகமா ஓடி போறா, அந்த பொண்ணை காப்பாத்துறா. ஏன்னா உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உன்னதான் விற்க முடியல, ஏன்னா உனக்கு இங்க ஆளுங்க சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க, இது என் பொண்டாட்டி, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்ட ஆரம்பிக்கிறான். அந்த மேனேஜர் பொண்ணு வந்துட்டு, உனக்கு அறிவில, பொண்டாட்டியை யாரும் விற்க முடியாது, சட்டத்திலேயே இடம் இல்லைன்னு சொல்ல, சரி என் பொண்டாட்டியை நான் கூட்டு போறேன், இன்னைக்கு நைட் அவ உயிரோட இருந்தானா நாளைக்கு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் தர இழுத்துட்டு போறான். வெய்ஃபா போறா. இந்த பாரு நான் ஒன்னு சொல்லவா இந்த பொண்ணு கிட்ட, என் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது, என் கூட வந்தா நீயும் கஷ்டப்படுவ, ஆனா உன்னை யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, உன்னை மிருகம் மாதிரி பார்க்க மாட்டாங்க, என் கூட வரியா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு அழுதுட்டே வரேன்னு சொல்லிடுறா. வெய்ஃபா பாக்குறா, என்ன பண்ணா நீ அவளை விட்டுட்டு போவேன்னு சொல்ல, 10 கட்டு காசு கொடு, நான் விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்ல, சரி நான் 10 கட்டு காசு கொடுத்துடுறேன், இப்பவே இந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு வெய்ஃபா சொல்ல, சாங்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.